ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆளுகை செய்கிறவர்களையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது பஞ்சம். சமாரியாவிலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. சமாரியாவின் ராஜா ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைத்து, நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களையும் நம்ம ஏன் சாக கொடுக்கணும், இதில் குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையுமாவது நம்ம காப்பாற்றுவோம், எங்கேயாவது நீர்நிலைகளில் புல் அகப்படுமா அப்படின்னு போய் பாரு அப்படி சொல்லி ஒபதியாவை ஒரு பக்கமும் ஆகாப் இன்னொரு பக்கமும் புறப்பட்டு போகிறார்கள். அந்த அளவிற்கு நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. ஆளுகை செய்கிறவர்களையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது பஞ்சம். ஆனா ஒரு சிறிய கிராமத்துல சாரிபாத் என்கிற ஒரு ஊர்ல ஒரு ஏழை விதவை, அவளுடைய மகன் எலியா தீர்க்கதரிசி, அவளுடைய வீட்டார் எல்லாருமே அந்த பஞ்ச காலத்துல சுட சுட சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சுட சுட சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவரு ஒரு கைப்பிடி மாவையும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயையும் மொத்தமா நிரப்பி கொடுக்காம எடுக்க எடுக்க வரும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருந்தார். பானையில் இருக்கிற மாவை எடுத்த உடனே அது குறையாது, அப்படியே இருக்கும். கலசத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றின உடனே அது அப்படியே இருக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்திருந்தார் என்றால், நம்முடைய ஆண்டவர் நாம் பழசை சாப்பிடுகிறத விரும்புகிறவர் அல்ல, நாம் சுட சுட சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறவர். இந்த சாரிபாத்து விதவையினுடைய வீட்டில் அந்த விதவை அந்த மாவை எடுத்து 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 மற்றவங்களுக்கு எப்படி பரிமாறி இருக்கிறாள், சுட சுட பரிமாறி இருக்கிறாள். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் பழையதை நமக்கு கொடுக்க விரும்புகிற தேவன் அல்ல, சுட சுட கொடுக்கிற புதியவைகளை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புதியவைகளை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே, தம்பி நான் சொல்றத கவனியா, யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா தேவன் அந்த விதவையினுடைய வீட்டில் செய்த அற்புதம், சுட சுட எடுத்து சுட எடுத்து சுட எடுத்து சுட அந்த சாரிபாத்து விதவை, அந்த சாரிபாத்து விதவையினுடைய மகன், அந்த சாரிபாத்து விதவையினுடைய வீட்டார் எலியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பஞ்ச காலத்திலையும் நல்ல திருப்தியா சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆகாப் ராஜாவை பஞ்ச ஆளுகை செய்தது? அந்த சமாரியா
முழுவதும் பஞ்சம் ஆளுகை செய்தது. இந்த சாரிபாத்தினுடைய விதவையையும் அவளுடைய வீட்டையும் ஏன் இந்த பஞ்சம் ஆளுகை செய்ய முடியல? அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த பஞ்சம் இந்த சாரிபாத் விதவினுடைய வீட்டிற்கு வராமல், அது அவளுடைய காரியங்களை ஆளுகை செய்யாமல் போனதற்கு காரணம், தேவ வார்த்தையின் ஆளுகை அங்கே வந்தது. மாமிசத்தின் ஆளுகை அவளுடைய வாழ்க்கையில வரல. மாமிசத்தின் ஆளுகைக்கு அவள் இடம் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு அவள் இடம் கொடுத்தபடினால அந்த பஞ்சம் அவள் ஆள முடியல. தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை பஞ்சத்தை ஆளுகை செய்தது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன் வாழ்க்கையில மாமிச ஆளுகை வராம உன் மேல தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை வந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை பஞ்சத்தை ஆளுகை செய்யும். இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுத்து விடுகிறதுனால, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காதபடினால, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. கடன், வறுமை, தரித்திரம். எத்தனையோ ஆண்டுகள் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை தேடி இன்னும் மாறலையே, இன்னும் மாறலையே. நாங்களும் ஜெபம் பண்ணி தான் பார்க்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்றீங்க, ஆனாலும் இன்னும் மாறலையே, பசுமை வரலையே, இன்னும் பஞ்சம் தானே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கையில அந்த சாரிபாத்து விதவையை போல ஆண்டவருடைய வார்த்தை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்காததினாலே, மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்கிறதுனாலே, இந்த சாரிபாத்து விதவை மாமிசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அவளுடைய கையில ஒரு கைப்பிடி மாவு இருந்துச்சு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அதை சுட்டு சாப்பிட்டுட்டு தானும் தன்னுடைய குமாரனும் சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேளைக்கு இல்லாம சாகக்கூடிய நிலை இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஒளிமுக வாசல்ல வந்து அமர்ந்த எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையை பார்த்து, கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? தண்ணி. சிஸ்டர் தூங்குறீங்களா? கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த தண்ணீரை கொண்டு வரும்படியாக அவள் போகிற போது அப்படியே ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவள் சொல்றா, தீர்க்கதரிசியே, உமக்கு தெரியாததல்ல, தேசம் பஞ்சத்தில் வாடுகிறது. என் வீட்டில் இவ்வளவு நாளும் இருந்த மாவு செலவழிஞ்சு போச்சு, எண்ணெய் குறைஞ்சு போச்சு. இப்ப ஒரு கைப்பிடி மாவு கலசத்துல கொஞ்சம் என்னதான் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியுமில்ல, இவ்வளவு நாளும் ஏன் உன் வீட்டில் கேட்கல, ஏன் உன்னிடத்துல கேட்கல? உன்னிடத்துல நிறைய இருந்துச்சு, அதனால தான் ஆண்டவர் கேட்கல. ஆனா இப்ப ஏன் ஆண்டவர் உன்னிடத்துல கேட்கிறாரு தெரியுமா? உன் வாழ்க்கையில உன் ஆசீர்வாதம் முடிய போகிற தருவாயில இருக்கிறது, அதனால தான் கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? முடிவுல ஒரு துவக்கத்தை கொடுப்பதற்காக. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் முடிந்து போகாதபடிக்கு அதை தொடர செய்வதற்காக தேவன் கேட்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல ரெண்டு கையை தட்டி. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் முடிந்து போக பிரதர், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் அதை தொடங்க விரும்புகிறார். இந்த சாரிபாத் விதவினுடைய வீட்டுல ஒரு கைப்பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அனுப்புகிறார். எலியா கேட்கிறார்,
அவள் சொல்கிறா. உடனே எலியா கர்த்தரின் வார்த்தையை சொல்றார். அங்கே 2 விதமான ஆளுகை நிற்கிறது. 2 விதமான ஆளுகை நிற்கிறது. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? கை ஒருத்த அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க 2 ஆளுகை நிற்கிறது. ஒன்று மாமிசத்தின் ஆளுகை, தான் சாப்பிடணும், தான் பிள்ளை சாப்பிடணும், அதுக்கு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, இந்த பஞ்சகாலம் தீரு மட்டும் உன் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போவதும் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயிறு, மாமிசம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை. இதுல எந்த ஆளுகைக்கு அவள் இடம் கொடுத்தாளோ அதுதான் அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு காரணமா மாறிச்சு. அவள் மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்கல. அவள் மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுத்திருந்தாள் என்றால் கண்டிப்பா சொல்றேன், பைபிள்ல அவளை படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அவள் செத்து போயிருப்பா. அந்த கொஞ்சம் மாவையும் அந்த கொஞ்சம் எண்ணெயையும் தானும் தன் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு அடுத்த வேளைக்கு இல்லாம செத்து போயிருப்பா. ஆனா அவ மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தை தன்னை ஆளுகை செய்வதற்கு அவன் இடம் கொடுத்தாள். ஓ, இந்த பஞ்சகாலம் தீரு மட்டும் உன் பானையில மா செலவழிந்து போவதில்லை, கலசத்துல என்ன குறைஞ்சு போவதில்லைன்னு சொல்லுகிறார்னு கர்த்தர் சொன்ன வார்த்தை அவளுக்கு வந்ததே. அந்த வார்த்தைக்கு அவள் இடம் கொடுத்தா. மாமிசம் என்ன ஆளக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆளட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆளட்டும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாள். ஆமென். அந்த கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகை அவள் மேல் வந்தது. மாமிசத்தின் ஆளுகை அவளை விட்டு சென்றது. கர்த்தரின் ஆளுகை அவள் மேல வந்தது. அதனாலதான் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகை பஞ்சத்தை ஆளுகை செய்தது. ஊரெல்லாம் பஞ்சம் ஆளுகை செய்தது. அரண்மனையை பஞ்சம் ஆளுகை செய்தது. ஆகாப் ராஜாவை பஞ்சம் ஆளுகை செய்தது. ஐஸ்வர்யவான்களை பஞ்சம் ஆளுகை செய்தது. ஆனா சாரிபாத்து விதவையினுடைய வீட்டை பஞ்சம் ஆளுகை செய்ய முடியல. காரணம் என்னன்னா, இங்கே தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இருந்தது. எங்கே தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இருக்கிறதோ அங்கே பஞ்சம் ஆள முடியாது. பஞ்சத்தின் ஆளுகைக்கு அங்கே இடம் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தை பஞ்சத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அந்த பஞ்சத்தை ஆளுகை செய்யும். அந்த 6 மாசம் 3 வருஷம் 6 மாசம் இந்த எலியா தீர்க்கதரிசியும் அந்த சாரிபாத்து விதவையும் அவளுடைய மகனும் அவளுடைய வீட்டாரும் நன்றா சாப்பிட்டாங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உலகம் போகிறது மாதிரி நம்ம வாழ்க்கையும் போகாது. நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் கஷ்டம் வந்துருச்சு, அதனால நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தப்பு. உலகமே பஞ்சத்தில் வாடினாலும் நம்ம வாழ்க்கையில் திருப்தியா தேவன் நம்மளை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேலே இருக்கணும். இன்னைக்கு நிறைய மக்களை பிரதர் எது ஆளுகை செய்திருது, எது ஆளுகை செய்திருது? வேத வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை நம்மிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது மாமிசம் ஆளுகை செய்து விடுகிறதே. ஆண்டவர் என்னுடைய சமூகத்தில் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள், தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது எது ஆளுகை செய்து விடுகிறது? மாமிசம் ஆளுகை செய்து விடுகிறதே. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார். நம்முடைய கடனுக்கு, நம்முடைய வறுமைக்கு,
நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் நிலவுவதற்கு காரணம் தேவன் அல்ல, நாம் தான். ஏன்னா நம்ம மாமிசத்தின் ஆளுகைக்குத்தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என் வயிறு, என் பிள்ளை, இதெல்லாம் தேவன் போஷிப்பார், இதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். சுட சுட கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ கொடுத்தீனா, இந்த சாரி பார்த்து விதவை கொடுத்திருந்தா பிள்ளைக்கு ஒருவேளை தான் கொடுத்துருப்பா. இந்த சாரி பார்த்து விதவை சாப்பிட்டு இருந்தான்னா ஒருவேளை தான் சாப்பிட்டுருப்பா. ஆனா தேவன் அவளுக்கு பஞ்சகாலம் தீரு மட்டும் சுட சுட கொடுத்தாரு. அவளுக்கு, அவளுடைய பிள்ளைக்கு, அவளுடைய வீட்டாருக்கும், எலியா தீர்க்கதரிசிக்கும். நம்மளை தேவன் போஷிக்கணும், நம்மளை தேவன் போஷிக்கணும், நம்மளை தேவன் போஷிக்கணும். நம்ம பிள்ளைகளை தேவன் போஷிக்கணும், நம்முடைய குடும்பத்தை தேவன் போஷிக்கணும். நல்லா தான் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. மாமிசத்தின் ஆளுகை நம்மளை விட்டு அகன்று போகணும். தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேல வரணும். நம்ம மேல வருகிற அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை ஆளுகை செய்து நம்மளை நடத்தும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை அப்படிப்பட்டது. மாமிசத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, மாமிசத்தின் ஆளுகைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம பஞ்சம் நம்மளை விட்டு மாறாது, அது நம்மளை ஆண்டு கொண்டேதான் இருக்கும். பரம்பரையாய் நம்மளை ஆண்டு கொண்டேதான் இருக்கும். நம்ம வீட்டை விட்டு வறுமையும் கடனும் தரித்திரமும் போகாது. ஆனால் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்களேன். தேவனுடைய வார்த்தை என்ன ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய வார்த்தை என் மேல ஆளுகை செய்யட்டும் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அந்த சாரிபாத்து விதவை ஒப்பு கொடுத்தது மாதிரி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். சில மாதங்கள்லயே உங்க கடன் காணாமல் போயிடும், உங்க வீட்டில் இருக்கிற வறுமை மாறிடும், உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம் மாறிடும், உங்க வீட்டில் செல்வ செழிப்பு வந்துடும். நான் சொல்றத நம்புறீங்களா? தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனே, எங்களுக்கு மாமிசத்தின் ஆளுகை வேண்டாம், உம்முடைய வார்த்தையின் ஆளுகை எங்களுக்கு வேணும். ஆமென். இந்த வார்த்தையின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் ஆளுகை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்றேன். செய்தியினுடைய தலைப்பு தேவ வார்த்தையின் ஆளுகை. தேவ வார்த்தையின் ஆளுகை. இந்த தேவ வார்த்தையின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆளுகை செய்யும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது வாசியங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ எகிப்துக்கு போகாமல், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6 வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான், ஈசாக்கு கேராரூரில் குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள், அவ்விரண்டு மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து, போதும் நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்துல குடியிருக்கிறார். அவர் குடியிருக்கும் பொழுது அந்த தேசத்துல பஞ்சம் வருகிறது. அந்த தேசத்துல என்ன வருகிறது சொல்லுங்கள்? பஞ்சம் வருகிறது. நம்ம வாழ்க்கையில கூட ஏன் பஞ்சம் வருகிறது? நம்ம வாழ்க்கையில கூட நல்லா நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்போம், கஷ்டம் இல்லாம போய்கிட்டு இருக்கோம். ஆனா திடீரென்று பற்றாக்குறைவுகள், குறைபாடுகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஏன் வருகிறது? அது எதுக்கு வருது அப்படின்னா, அது நமக்கு வருகிற சோதனைகள். அந்த சோதனையை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து பரிபூரணம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சான்,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். இந்த பரிபூரணத்துக்கு முன்பாக ஒரு பஞ்சம் வந்துதான் ஆகும். ஆனா அந்த பஞ்ச காலத்துல நிறைய பேர் ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுறாங்க. பிரதர், அந்த பஞ்சத்தை நான் எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை இழந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்னீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகையின் மேல ஆளுகை செய்யும். இந்த உலகத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்க, ஆளுகையில் இருக்கிறவங்க, அவங்க மேலேயே ஆளுகையை கொண்டு வரும், அவங்களையே ஆளுகை செய்யும். நம்ம மேல இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இந்த பூமியில அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அவங்க மேலேயே ஆளுகை செய்யும். அப்படித்தான் இந்த பெலிஸ்திய தேசத்துல இருந்த அந்த ஈசாக்கு மனசுல நினைக்கிறாரு, இந்த பஞ்சத்துல நம்ம அழிஞ்சாலும் அழிஞ்சு போயிருவோம், பக்கத்தில் இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போவோம், அங்கே பசுமை இருக்கிறது, நைல் நதி ஓடுகிறது, அங்க போய் பொழைச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரு யோசிக்கிறார், மனசுல நினைக்கிறார். போகிறதுக்கு விருப்பமுள்ளவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறாரு, தரிசனமாய் பேசுறாரு. ஈசாக்கு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு, நீ இந்த தேசத்திலே குடியிரு அப்படி சொல்லி. அங்கே மாமிசத்துக்கு ஈசாக்கு இடம் கொடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார். என்னை ஆளுகை செய்வது என்னுடைய மாமிசம் அல்ல, என்னை ஆளுகை செய்வது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணம் செய்து விடுகிறார். அங்க என்ன நடக்குது தெரியுமா? அங்க என்ன நடக்குது தெரியுமா? வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 26:11 வாசித்து பாருங்களேன். பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று, இந்த புருஷனையாகிலும் இவனுடைய மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆளுகை, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை உங்க மேல இருந்துச்சுன்னா முதல்ல ஆண்டவர் இந்த பூமிக்குரிய அதிகாரத்தை வச்ச, இந்த பூமிக்குரிய ஆளுகையை வச்ச உங்க குடும்பங்களுக்கு பாதுகாப்பை போட்டுருவாரு, சட்டத்தை போட்டுருவாரு. நான் சொன்னது புரியலையோ? நான் சொன்னது புரியலையோ? நான் சொன்னது புரியலையோ? உனக்கு பாதகமா சட்டம் வராது, உனக்கு சாதகமா சட்டம் வரும். அந்த சட்டம் உன்னை காப்பாத்துறதா, உன் மனைவியை காப்பாத்துறதா, உன் பிள்ளைகளை காப்பாத்துறதா இருக்கும். ஏன்னா உன் மேல தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இருக்கிறது. அது இந்த பூமியில ஆளுகை செய்கிறவங்களையே ஆளுகை செய்யும். இந்த பூமியில இருக்கிற ஆளுகை நமக்கு பாதகமா சட்டம் போடாது, நமக்கு தீமை செய்கிறதா இருக்காது, நமக்கு துணை நிற்கிறதா இருக்கும். இந்த பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கு ஒரு நாள் ஈசாக்கின் கூடாரத்தை கடந்து போகிற போது சன்னல் வெளி எட்டி பார்க்கிறான். அப்பொழுது ஈசாக்கும் அவனுடைய மனைவியும் கணவன் மனைவி என்று அறிந்து கொள்றான். இதுக்கு முன்னாடி ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபெக்கால சகோதரின்னு சொல்லி வச்சிருந்தான். ஆனா அன்றைக்கு அவன் அவங்களை கணவன் மனைவி என்பதை அவன் அறிந்து கொண்டு ஈசாக்கு இடத்துல கேட்கிறான், நீ ஏன் இப்படி சொன்ன? என் ஜனங்கள் ஏதாவது தப்பு பண்ணுவதற்கு நீ காரணமாக இருப்பாயே அப்படி சொல்லும் பொழுது, இந்த ஜனங்களுடைய பொல்லாப்பி நிமித்தனா அப்படி மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அபிமெலேக்கு ஒரு சட்டம் போடுறான், இந்த மனுஷனையும் இவனுடைய மனைவியையும் தொடுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. ஆண்டவர் பாருங்களேன், ஈசாக்கு மேலே தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இருந்துச்சு. அந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை அபிமெலேக்கை ஈசாக்குக்கு சாதகமாக மாற்றிருச்சு. ஈசாக்க சாதகமாக மாற்றிருச்சு. இவனை யாரும் தொடக்கூடாது, இவனை தொடரவன் கொலை செய்யப்படணும். ஆண்டவருடைய வார்த்தையின் ஆளுகை இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய வார்த்தையின் ஆளுகை உங்க மேல இருந்துச்சுன்னா
முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பூமிக்குரிய அதிகாரம் உங்களுக்கு துணை நிற்கும். உங்க மனைவிக்கு பாதுகாப்பு, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு பாதகமா இருக்கிறதெல்லாம் சாதகமா மாறிடும். நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வார்த்தை நாளுக இருந்துச்சுன்னா உன் குடும்பங்களை உடைக்கும்படியாக, உன் குடும்பங்களை சிதைக்கும்படியாய் செயல்படுகிற இந்த பூமியில் இருக்கிற சில இச்சையின் ஆவிகள், மரண ஆவிகள், எல்லா ஆவிகளையும் கர்த்தர் முறியடிச்சிருவாரு. கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம் அதுல வெளிப்படும். நீ உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள், நீ உன் குடும்பமும் பிழைப்பீர்கள், நீ உன் குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆமென். சில சகோதரிமார்களுடைய பெரிய கவலை என்ன தெரியுமா? அவங்களுடைய புருஷனை பத்தி கவலை, புருஷனை பத்தி கவலை. எனி டைமும் புருஷனுடைய போனை செக் பண்றதுல தான் இருப்பாங்க. அதாவது இவங்களெல்லாம் எங்க அனுப்பணும் தெரியுமா? உளவுத்துறைக்கு. எங்க அனுப்பணும்? உளவுத்துறைக்கு. ஏன் தெரியுமா? நம்ம புருஷனுக்கு வேற ஏதாவது ஒரு பெண் போன் போட்டிருப்பாளோ அப்படின்னு அவளுக்கு போன் போட்டு பார்க்கிறது. அதுல சில மீன்கள் சிக்குகிறதும் உண்டு. அதே மாதிரி மனைவிமார்கள், சகோதரர்களுக்கு மனைவிமார்கள் மேல ஒரே சந்தேக பார்வை. யாரோட பேசினாலும் ஒரே சந்தேக பார்வை. அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உன்னுடைய கணவரோ உன்னுடைய மனைவியோ உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. உன் மேல தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை இருந்துச்சுன்னா அங்க தேவன் உத்தரவு போட்டுருவார். ஏய் இனி பேசாத, ஏய் இனி அங்க உன்னுடைய தலையை நுழைக்காதன்னு சொல்லிட்டு அங்க தன்னுடைய கட்டளைய போட்டுருவாரு. நீ உன் குடும்பமும் சமாதானமா இருப்பீங்க, நீங்கள் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்க. நம்புறீங்களா? ஆனா நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, கணவனை காப்பாத்துறதுக்காக, மனைவியை காப்பாத்துறதுக்காக அப்படியே டென்ஷன் ஆகி பிரஷர் ஏறி எனி டைமும் சர்ச்சில் வந்தா கூட சோத்திரம் பண்ண முடியாது, வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியாது, ஒரே பரபரப்பு. இந்த பரபரப்பெல்லாம் வேண்டாம். மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு சாரி பார்த்து விதவைய போல அர்ப்பணம் செய்ய. உன் கணவரை ஆண்டவர் உனக்கு காப்பாத்தி கொடுப்பாரு. நீ உன் கணவரை இழந்து போக மாட்ட, உன் மனைவியை இழந்து போக மாட்ட, உன் பிள்ளைகளை இழந்து போக மாட்ட. பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அங்க கூட இருப்பாரு. நம்ம பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு தேவைங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு தேவை. ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. நானு ஒரு 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 பெண் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டேன் ஒரு வீடியோவில். அவங்க ஒரு டீச்சர். அவங்க பக்கத்து கிராமத்தில் போய் அவங்க பாடம் எடுப்பாங்க. திருமணமாகாத ஒரு டீச்சர். அவங்க ஊருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் இடையில ஒரு பெரிய ஆறு போகும். அதில் மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி வந்துடும். அதனால அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாலிப தம்பியை கூப்பிட்டு இந்த அக்காவை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவனும் ஒரு 2 நாள் அப்படி பத்திரமா கொண்டு போய் விட்டுருக்குறான். பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் இவனை தூண்டி விட்டுருக்காங்க. உடனே அவனுக்கு இந்த பெண்ணின் மேலே மூத்துது, அவனை விட மூத்துது. ஆனால் ஆசை வந்துருச்சு. அந்த காதல் கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்கிறான். அது என்ன செஞ்சிருக்கு, அந்த கடிதங்களை அவனுடைய அம்மா அக்கா எல்லாத்திலும் போய் காமிச்சிருக்குது. இப்படி அந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இது ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பையன் சைக்கிளில் போய் அதனுடைய வாகனத்தை மறித்து அதை கீழே விழ வச்சிருக்கிறான். கீழே விழ வச்சு என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, அதாவது எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசிட்டா வாயில் ஊற்றிட்டான்.
முகத்திலெல்லாம் ஊற்றிட்டான், ஓடிட்டான். பிற மருத்துவமனைக்கு கொண்டு போய் எப்படியோ காப்பாற்றி அந்த மருத்துவமனைக்கு பார்க்க வந்தவர், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண். பாருங்களேன், இந்த பூமியில் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பை கொடுக்கிறது நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க தம்பி. நான் சொல்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இது சாதாரணமாக தெரியும், ஆனால் இது அசாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யும். இந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை உங்கள் மேலே வரட்டும். உங்கள் தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள், இந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை என் மேலே வரட்டும். இன்னொரு முறை சொல்லுங்களேன், இந்த தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை என் மேலே வரட்டும். சாரிபாத்து உதவினுடைய வீட்டில் இந்த ஆளுகை வந்ததை நானும் தேவனுடைய வார்த்தைக்கு என் அர்ப்பணம் செய்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது என் மேல இருக்கிற தேவனுடைய வார்த்தையே. ஆளுகையவே ஆளுகை செய்யக்கூடியது, அதிகாரங்களை ஆளுகை செய்யக்கூடியது, அபிமெலேக்கை ஆளுகை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்களை நோக்கி வருதுன்னா அதுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. அது உங்களை ஆளுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன மூடட்டும், தேவனுடைய வார்த்தை என்ன ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நான் நடக்கட்டும், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நான் நடக்கட்டும் அப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ள நடங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆளுகையின் மேல, அதிகாரங்கள் மேல ஆண்டவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய தேவனுடைய வார்த்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஆமென். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களே, ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், ஆதியாகமம் 26:11-28. ஆதியாகமம் 26:11-28. ஆதியாகமம் பின்பு 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. அபிமெலேக்கு ஒரு ராஜா, அதுவும் பெலிஸ்திய ராஜா.
அவனும் அந்த தேசத்துல விதை விதைக்கிறான், விவசாயம் பண்றான். ஆனா அவனுடைய விவசாயத்துல, அவனுடைய காரியத்துல பலன் இல்லை, 100 மடங்கு பலன் இல்லை. ஆனா ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கிறான். கர்த்தர் அவன் விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு பலன் அடைகிறான், வர வர விருத்தி அடைகிறான், ஐஸ்வர்யவன் ஆகிறான், பெரிய ஆள் ஆயிட்டான், வேலைக்காரங்க வேலைக்காரி உடையவங்களா மாறிட்டான். இதை பார்த்த உடனே அந்த பெலிஸ்திய பிரபு அபிமெலேக்குக்கு ஒரு நடுக்கம் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது. அவன் ஈசாக்கை நோக்கி வருகிறான். நீ எங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்த போது நாங்க உனக்கு தீமை செய்யல, அதே போல நீயும் எங்களுக்கு தீமை செஞ்சிடக்கூடாது, எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஈசாக்கின் இடத்துல வந்து சமாதானமாகிறார்கள், இந்த ஈசாக்கின் இடத்துல வந்து ஒப்புரவாகிறார்கள். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, ஆளுகை செய்கிறவர்கள் மேலேயே ஆளுகையை கொண்டு வரக்கூடியது தாங்க தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆளுகிறவங்களை பார்த்து நீங்க பதற தேவையில்லை, அவங்க காலில் போய் விழ தேவையில்லை, அவங்களுக்கு போய் சால்ரா அடிக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு பின்னாடி போக வேண்டியதில்லை. உன் மேல கர்த்தருடைய வார்த்தை வரட்டும், அவன் உன்கிட்ட வருவான், அவன் உன்னை தேடி வருவான், நீ தேடி போவதில்லை, அவன் உன்னை தேடி வருவான். இன்னைக்கெல்லாம் மக்கள் தான் தேடி போறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அரசியல்வாதியை தேடி போறாங்க, ஐஸ்வர்யவான்களை தேடி போறாங்க, அங்கேயாவது நமக்கு ஏதாவது பிழைக்க வழி இருக்குமான்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை உன் மேல வந்துட்டா அவன் உன் பின்னாடி வருவான், உன்னை தேடி வருவான், உன் முகவரியை தேடி வருவான். எலிசா தீர்க்கதரிசியை தேடி நாகமான் குஷ்டரோகி வந்தது மாதிரி ஆளுகிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள், அதிகாரம் உள்ளவங்க உன்னை தேடி வருவாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை பலப்படுத்தி வச்சிருப்பாரு, உன்னை பெரிய ஆளா வச்சிருப்பாரு, உன்னை ஐஸ்வர்யத்துல உயர்த்தி வச்சிருப்பாரு, ஓ வீட்டுல நிறைய வேலைக்காரங்க வேலைக்காரிகளை கொடுத்து வச்சிருப்பாரு. நீ சாதாரணமா இருந்திருக்க மாட்டே, பெரிய ஆளா மாறி இருப்ப. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது, நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் நம்மளை வாளாக்க விரும்பல, தலையாக்க விரும்புறார். ஆண்டவர் உன்னை வாளா இருக்க விரும்பல, தலையா இருக்க விரும்புறார். நீ மற்றவங்களிடத்துல போய் கையேந்தி நிக்க வேண்டியதில்லை. ஓன்ட்ட நிறைய பேர் வருவாங்க, ஓன் தயவை தேடி வருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உன் மேல வார்த்தையை போடுறாரு. எல்லாருக்கும் இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறது இல்ல. உன்னை ஸ்பெஷலா கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆண்டவர் உன் மேல வார்த்தையை போடுறாருன்னா உன்னை ஆளுகை செய்ய வைக்கிறதுக்கு தான். இந்த தேவனுடைய வார்த்தை உன் மேல வந்துருச்சுன்னா நீ அடிமை அல்ல, நீ ஆள பிறந்தவன். அதனாலதான் பிசாசு உனக்கு மாமிசத்தின் ஆளுகைக்குள்ளேயே உன்னை நடத்தும்படி விரும்புகிறான். உன் சிந்தனையில உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் உறவுகளை குறித்து, மாமிசத்தை குறித்து தானே சிந்தனைகளையே அவன் தூண்டுகிறான். உன் மேல ஆண்டவர் வைக்கிற அந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடு, அந்த வார்த்தைக்கு நீ அர்ப்பணம் செய்ய. நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிகிறது? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. நீ ஆள பிறந்தவள், நீ ஆள பிறந்தவள், நீ மறுபடியும் பிறந்தவள், ஆண்டவருக்குள்ள நீ பிறந்தவள், இயேசுவை போலதான் நீ. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேல வரணும். மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆளுகையின் மேல ஆளுகையை கொடுக்கக்கூடியது தான் ஆண்டவருடைய வார்த்தையின் ஆளுகை. இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்க வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 7:16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின்
சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் 2 கோதுமை மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு விற்கப்பட்டது. சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆனா அங்க இருந்த நிலைமை என்ன? அங்க இருந்த நிலைமை என்ன? நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தாங்க நிலைமை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:25 வாசிங்களேன். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை என்பது 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டிருந்தாங்க. இப்ப அந்த தேசத்தினுடைய நிலைமை என்ன ஆயிருச்சு தெரியுமா? ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு. கறி கிடையாது, கழுதையின் தலை. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தாங்க. 80 வெள்ளிக்காசுன்னா எவ்வளவு பாருங்களேன். அப்போ ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் ஒரு கார்படி பயறு, அதாவது புறாவுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கார்படி பயறு எவ்வளவு அப்படின்னா 5 வெள்ளிக்காசு. இன்னொன்றை வாசித்து பாருங்களேன். 6:29 வாசித்து பாருங்க. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். நான் சொல்றத கவனிங்க. அந்த தேசத்துல எப்படி பஞ்சம் இருந்துச்சு தெரியுமா? 2 தாய்கள், 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. 2 பேருக்கும் ஆண் குழந்தை. ஒருத்தி முதல்ல கேட்குறா, உன் குழந்தைய தா, ஆக்கி சாப்பிடுவோம். விளையாடுறதுக்கல்ல, ஆக்கி தும்போம். அதே மாதிரி ஒருத்தி கொடுத்துட்டா, ஆக்கி சாப்பிட்டாங்க, குழந்தைய தின்னுட்டாங்க. இப்போ இவ கேட்குறா, இப்போ உன் குழந்தைய கொடு, ஆக்கி தும்போம் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் தரமாட்டேங்கிறா. இவா நேர ராஜாட்ட போய் சொல்கிறா. ராஜா இதை கேட்ட உடனே சட்டையை கிழிச்சு ஐயோ அப்படின்னு கதறுகிறான். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல அனுப்புகிறான் ஒருத்தரை. நாங்கள் இன்னும் கர்த்தருக்காக காத்திருக்கணுமா, நாங்கள் எதுவரைக்கும் காத்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறான். அப்போ எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. பாருங்களேன், 1வது வசனத்தை வாசிங்களேன். 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? சூழ்நிலையின் மேல ஆளுகை, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை, சூழ்நிலையின் மேல ஆளுகை. உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலை இதை விட மோசமா இருக்கலாம், இதை விட கொடூரமா இருக்கலாம், இதை விட கீழே கிடக்கலாம். இனி எழும்பவே முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில இருக்கலாம். இந்த ராஜாவுக்கு கைலாவு கொடுக்கிற அந்த பிரதானி எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்றான், வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இந்த நிலம் மாறாது, இந்த பஞ்சம் மாறாது. அந்த அளவுக்கு இது கொடுமையான பஞ்சம், அந்த அளவுக்கு இது கொடூரமான பஞ்சம்னு சொல்றான். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் இந்த சமாரியா பட்டணத்து வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கோ 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். நீ இதை பார்ப்ப, ஆனா
சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி மறுநாள் சமாரியா பட்டணத்தில் அரண்மனையில் விற்கப்படுகிறது. ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. இது அந்த பிரதானி பார்க்கிறான். ஆனா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனை நெருக்கி அவனை நசுக்க போட்டுறாங்க. அவன் மிதிபட்டு சாகிறான். அந்த பட்டணத்தினுடைய சூழ்நிலை மாறுகிறது. அந்த பட்டணத்தினுடைய பஞ்சம் மாறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அங்கே தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை வந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொடுமையான பஞ்சம் இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான நிலை இருந்தாலும், ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முதல்ல உன் மேல தேவனுடைய வார்த்தை வரட்டும். முதல்ல தேவனுடைய வார்த்தை வரட்டும். முதல்ல தேவனுடைய வார்த்தை வரட்டும். உன் மேல தேவனுடைய வார்த்தை வரட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட கீழான நிலையா இருந்தாலும் மாறும். நான் சொல்றத நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தம்பி, உன் வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணம் செய். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. ஆண்டவருடைய வார்த்தையை தேடு. ஆண்டவருடைய வார்த்தையின் இடத்துல வா. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்ன ஆளட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இவ்வளவு கொடூரமான நிலைமை யாரு வீட்லயும் இருக்காது. பிள்ளைய ஆக்கி சாப்பிடுகிற அளவுக்கு, சொல்லுங்களேன், பிள்ளைய ஆக்கி சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம். சொல்லுங்களேன், எவ்வளவு கொடூரமான பஞ்சம், எவ்வளவு கொடூரமான பஞ்சம். ஆனா அந்த பஞ்சத்தையே தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை செய்ததே, சூழ்நிலையை ஆளுகை செய்ததே. உன் வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடே கடந்து போய்கிட்டு இருந்தாலும், உன் நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நீ எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ உயர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற நிலை இருந்தாலும் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை உன் மேல வரட்டும். தேவனுடைய வார்த்தையின் ஆளுகை உன் மேல வரட்டும். மாத்தி காட்டு, மாத்தி காட்டு, மாத்தி காட்டும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி. நீ எப்படிப்பட்ட நிலைமையில இந்த பூமியில இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயர்த்தும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லையே அப்படி நீ வருத்தம் கொடுக்குறியா? வருத்தம் சொல்றியா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன்னு, எனக்கு அப்பா சரியில்லையே, எனக்கு அம்மா சரியில்லையே, அந்த என் கூட படிக்கிற அவளுக்கு எப்படிப்பட்ட அம்மா, எப்படிப்பட்ட அப்பா, ஐயோ எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன்னு சொல்லி வருத்தம் கொள்றாயா? வார்த்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. உன் சூழ்நிலைய அது சாதகமா உனக்கு மாத்தி தரும். சூழ்நிலையை ஆளக்கூடியது உன் வார்த்தை. ஹல்லேலூயா. நல்ல கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. வார்த்தை தாங்க முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. உன் மேல ஆண்டவருடைய வார்த்தை தான் வரணும். வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையை அற்பமா பார்க்காத, வார்த்தையை புறக்கணிக்காத. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கதறு, ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கு, ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்ன ஊற்று. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி. இப்ப நிறைய பேர் மேல ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. சகோதரா, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எழும்புவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனாலும் உன்னை எழுப்பும் தேவனுடைய வார்த்தை. ஆமென். நான் சொல்றது புரியுதா? எழுதுறியா? எழுது. வார்த்தை எழுது. ஆண்டவருடைய வார்த்தை எழுது. ஆண்டவருடைய வார்த்தை உன் நிலைமையை மாற்றும். தம்பி, உன் நிலைமையை மாற்றும். ஆனால் இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த வார்த்தையை உன் மேலே நீ ஏற்றுக்கொள்ளலைன்னு வச்சுக்கோயேன், ஆசீர்வாதத்தை மற்றவங்க வாங்குறத பார்ப்ப, ஆனால் நீ அனுபவிக்க மாட்டேன். பக்கத்தில் பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கலைன்னா ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வரும். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன், அப்படி அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உன் நிலைமை மாறும். எவ்வளவு கொடுமையான, வாழ்வதற்கு வழியே இல்லை, பிழைப்பதற்கு வழியே இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் இந்த வார்த்தை அதை மாற்றும். ஆனா சொல்லுங்க, ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைய நீ விசுவாசிக்கலனா
ஆசீர்வாதம் பெறுகிற மக்களை நீ பார்ப்ப, ஆனா நீ அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கு வேண்டாமே, அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கு வேண்டாமே, அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கு வேண்டாமே, அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கு வேண்டாமே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு சாபம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்மெல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் செய்கிறோம், ஏங்குறோம், ஆனா அனுபவிக்க முடியல. சூழ்நிலை மாறல. காரணம் ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையின் ஆளுகை நம்ம மேல வரல. ஒப்பு கொடுங்க. இந்த சூழ்நிலையை யார் மூலமா மாத்தினார் தெரியுமாங்க? சில குஷ்டரோகிகள் மூலமா தேவன் மாத்தினாரு. சில குஷ்டரோகிகள் மூலமா. ஊருக்கு வெளியே குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஊரை சுத்திலும் சீரிய ராணுவம் முற்றுகை போட்டிருந்துச்சு. ஊரை சுத்திலும் ராணுவம் முற்றுகை போட்டிருந்துச்சு. அதனாலதான் கொடிய பஞ்சம். உள்ள வர முடியல, வெளியே போக முடியல, இருக்கிறதெல்லாம் காலியா போச்சு. கொடிய பஞ்சத்துல மக்கள் வாடினாங்க. இந்த குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுல ஒருத்தன் தான் கேயாசி. அவன் எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்து நாகமான பின்பற்றி போய் சாபத்தை பெற்றுக்கொண்டவன், குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டவன். குஷ்டரோகிகளுக்கு வீட்டுக்குள்ள இடம் இல்லை, மனைவி பிள்ளைகள் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஊருக்குள்ள இடம் இல்லை, ஊருக்கு வெளியில தான் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னா தூக்கி போடுவாங்க, தண்ணி கொடுக்கணும்னா ஓரத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கும் பசி, ஊருக்குள்ளேயே சாப்பாடு இல்லை. பிற எப்படி குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு இருக்கும்? அவங்க நடு இரவில் ஒரு நாள் எதிரியின் பாளையத்திற்கு நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு, ஒருவேளை எதிரி பட்டயத்தினால நம்ம சாவோம், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா எதிரி பட்டயத்தினால நம்ம சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க நடந்து போகிற சத்தம் அவங்களுக்கு குதிரைகளின் இறைச்சல் போல கேட்டிருக்கிறது. உடனே அவனுங்க ஓடி போயிட்டானுங்க, இஸ்ரவேல் ராணுவம் புறப்பட்டு வருதுன்னு. இவங்க போய் பார்க்காங்க, ஒருத்தருமே இல்லை. மாவு அள்ளி சாப்பிட்றாங்க, தின்பண்டங்கள் அள்ளி சாப்பிட்றாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம மேலே சாபம் வரும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து அள்ளிட்டு போகிறாங்க. போய் தான் ஒலிமுக வாசல்களில் அந்த மாவு விற்கப்படுகிறது, ஒரு சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. அந்த அவிசுவாசம் உள்ள அந்த பிரதானி பார்க்குறான், நசுங்கி செத்து போறான். ஆனா மக்கள் எல்லாம் ஒரு மரக்கால் கோதுமையை ஒரு சேக்கலுக்கு வாங்கி சாப்பிடுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றினது. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு உதவாது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு மூளையில ஓரத்துல ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ, அதன் மூலமா கூட ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொண்டு வருவாரு, நன்மையை கொண்டு வருவாரு, அற்புதங்களை நடப்பிப்பாரு. அல்லேலூயா. நீங்க அற்பமா பார்க்கிற, நீங்க அருவருப்பா பார்க்கிற, நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிற, இது நமக்கு இனி பயன்படாது, இது நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற, அதன் மூலமா கூட தேவ நன்மையை கொண்டு வருவாரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், வார்த்தையின் ஆளுகை, வார்த்தையின் ஆளுகை, வார்த்தையின் ஆளுகை, வார்த்தையின் ஆளுகை உன் சூழ்நிலையை ஆளுகை செய்யும். கர்த்தர் சொல்ற, உன் நிலைமை எப்படி இருந்தாலும் மாத்திரும் ஆண்டவருடைய வார்த்தை. உனக்கு கணவன் இல்லையா, உனக்கு பிள்ளை இல்லையா, உனக்கு வேலை இல்லையா, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, நீ தரித்திரத்தில் இருக்கிறியா, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சூழ்நிலையை மாற்றி தரும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சூழ்நிலையை மாற்றி தரும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு அம்மா அப்பா இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை சூழ்நிலையை மாற்றி தரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள்.
நான் சொல்றத நல்லா கவனமாக கேளுங்க. சிஸ்டர், தூங்குற சிஸ்டர் பின்னாடி நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லலியா சொல்லுங்களேன். நல்லா அல்லலியா இதா, நல்ல சத்தமா ஒரு அல்லலியா சொல்லுங்களேன். 2 கைகளை உயர்த்தி அல்லலியா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலன், அவர் ஆண்டவருக்கு சீசராகுவதற்கு முன்பு மீன் பிடிக்கிறவராக இருந்தார். கெனசரேத் கடல் கரையில் இரவு முழுவதும் கடல்ல மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஏமாற்றம் அடைந்த ஒரு நிலை. படகை விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கிறார். படகை விட்டு கீழே இறங்கி வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு வருகிறார். அவருக்கு பின்னாடி நிறைய மக்கள் வராங்க. இயேசு கிறிஸ்து படகுல ஏறுறார். அதாவது இவர் படகை விட்டு இறங்கி நிற்கிறாரு, ஆண்டவர் இயேசு படகுல ஏறுகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறவைகளை நீங்களே பிடிச்சிக்கிட்டு நிற்காம அதை விட்டு கொஞ்சம் இறங்கி ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்களேன். அவர் அதில் ஏறி அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்து ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுரு ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு அப்படி சொல்கிறார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன்னு சொல்லிட்டு ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுறாரு. இதுக்கு முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமிச பலத்தில், தன்னுடைய மாமிச ஆளுகையில், தன்னுடைய மாமிச அதிகாரத்தில், மாமிச நம்பிக்கையில் கொண்டு போய் போட்டார். ஆனால் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார். ஆனால் அதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடுன்னு சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கத்தக்கவைகள். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறோம்னு போய் போட்டாரு. வேதம் சொல்லுகிறது, அதே கடல், அதே படகு, அதே மீனவன், அதே வலை. ஆனால் பலன் மாத்திரம் 2 மடங்கு பலன். 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்கே ஏமாற்றக்கூடிய அந்த நிலை மாறினது. ஏமாற்றத்தின் மேல தேவனுடைய ஆளுகை வந்தது. ஹல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு பாருங்களேன், உலகத்தில் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். அப்படித்தானே? நீங்கள்லாம் எவ்வளவு உழைப்பை கொடுக்குறீங்க? நீங்கள்லாம் எவ்வளவு உழைப்பை கொடுக்குறீங்க? நீங்கள்லாம் எவ்வளவு பணத்தை போடுறீங்க? நீங்கள்லாம் எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க? உங்களுடைய உழைப்புக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடைக்குதா? இந்த உலகம் கடலை போல உங்கள் உழைப்பை வாங்குகிறது, உங்களுடைய பலனை வாங்குகிறது, உங்களுடைய நேரத்தை வாங்குகிறது. ஆனால் பலன் ஒன்றும் கொடுக்கிறது இல்லை. உங்களுக்கெல்லாம் உழைப்புக்கேற்ற பலன் கொடுக்கணும்னா இந்த தாயல்பட்டியில் நீங்கள் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருப்பீங்க? சொல்லுங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன். எவ்வளவு உழைக்கிறீங்க? எவ்வளவு உழைக்கிறீங்க? ஒரு ஆபீஸில் இல்லை, பல ஆபீஸில் வேலை செய்கிறீங்க நீங்கள். ஆமாம், இந்த ஆஃபீஸை விட்டுட்டு இந்த ஆஃபீஸு, அங்கே 20 ரூபா கூட கொடுத்தாங்கன்னா அங்கே ஓடுறீங்க. அப்படியெல்லாம் உழைக்கிறீங்க. ஆனால் நான் கேட்குறேன் சிஸ்டர், மாரிஸ்வரி சிஸ்டர், பரலோகத்தில் இருக்கிறீங்களா பூலோகத்தில் இருக்கிறீங்களா? என்னங்க நீங்கள் வச்சிருக்கிறீங்க? அந்த கையளவு வீடு, அதுக்குள்ளே காலை நீட்டி கூட படுக்க முடியாது, அந்த நிலையில தான் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமாங்க? உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையின் ஆளுகை இல்லை, மாமிசத்தின் ஆளுகை தான் இருக்குது. நீங்கள் வார்த்தைக்கு அர்ப்பணம் செஞ்சுருந்தீங்கன்னா பேதுரு மாதிரி உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறோம்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தையை தேடிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வேலையை நடத்தியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்பெல்லாம் மாமிசத்திலேயே,
மாம்சத்திலே நான் அங்க போய் வேலை செஞ்சு கடன் அடைச்சிருவேன், நான் இங்க போய் வேலை செஞ்சு வீடை கட்டிடுவேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு பிரயாசம் வீணா போகுது, நேரம் வீணா போகுது, பலன் ஒன்றும் இல்லையே. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையின் ஆளுக உன் வாழ்க்கையில வருகிற ஏமாற்றத்தை ஆளுக செய்யும். நீ ஏமாற மாட்ட, நீ உழைச்சதுக்கு பலனை பெறுவ, நீ போட்டதுக்கு பலனை பெறுவ. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். கைத்தட்டு வர மாட்டேங்க பாருங்களேன், கைத்தட்டு வர மாட்டேங்குது. இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. நம்பு 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 நம்பு. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க வார்த்தையினாலப்பா, உங்க வார்த்தையினாலப்பா. நான் சொல்றதை இன்னுமே நிறைய பேர் நம்பல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏமாறாத, உன் உழைப்பை வேஸ்ட் பண்ணாத, உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஆண்டவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து உன் வேலையை செய், உன் உழைப்பை செய். மிகுதியான பலன், மிகுதியான பலன். மற்றவங்களை உதவிக்கு கூப்பிடுவ, வாங்க வாங்க வாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னால் எடுக்க முடியல, வாங்க. வெறுமையான படகு 2 படகு நிரம்பத்தக்க, அதுவும் கடலில் அமலத்தக்க. ஐயோ, அந்த ஆசீர்வாதங்களை நினைச்சு பாருங்களேன். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதே கடல், அதே படகு, அதே மனுஷன், அதே வலை, ஆனா 2 படகு பலன். 2 படகு பலன், 2 படகு பலன். சொல்லுது புரியுதா? இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தைய நீ முக்கியப்படுத்தாம, இந்த வார்த்தைக்கு நீ ஒன்ன அர்ப்பணம் செய்யாம, இந்த வார்த்தைய வெறும் வார்த்தையா, பிரயோஜனம் இல்லாத வார்த்தையா உன் வாழ்க்கையில நீ பார்த்து பார்த்து தான் ஏமாற்றத்தில் இருக்கிற. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கையில எடுத்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணம் செய்துட்டு உன் வேலைக்கு போ. சீக்கிரத்துல நீ விருத்தி அடைவ. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், அதுபோல நீயும் வர வர விருத்தி அடைவ. நம்புறீங்களா? நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதனால என்ன பலன் அப்படித்தானே நினைக்கிறீங்க? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்க, நீங்க அப்படித்தான் நினைச்சீங்க. பைபிளை கையில வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படித்தானே நினைச்சீங்க? பின்னாடி உள்ளவங்க பைபிளை தூக்கி காமிங்களேன். எல்லாருமே தூக்கி காமிங்களேன். பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் உங்க தலைக்கு மேல தூக்கி காமிங்களேன். பக்கத்துங்களை பார்த்து, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படித்தானே நினைச்சீங்க? இங்கே உள்ளவங்க சொல்லுங்க, தம்பி பைபிள் வச்சுருக்கீங்களா? ஆமாம், செல்ஃபோன் வச்சுருப்போம், ஆனால் பைபிள் மட்டும் வச்சுருக்க மாட்டோம். தூக்கி காமிங்களேன். பைபிள் வச்சுருக்கீங்களா? தூக்கி காமிங்களேன். கீழ்ப்படிங்களேன். நல்லா தலைக்கு மேலே தூக்கி காமிங்களேன். நல்லா காமிங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து, இந்த வார்த்தையை நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க, நானும் அப்படித்தான் நினச்சேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிறையா பேர் நம்ம உழைக்கிறோம், பிடுங்கிட்டு போயிடுறான். வட்டிக்காரன் பிடுங்கிட்டு போயிடுறான். சொல்லுங்க, ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துட்றோம். ஒரு வீடு கட்டின பாடு இல்லை, ஒரு இடம் வாங்கின பாடு இல்லை, பிள்ளைகளை திருமணம் கட்டி கொடுத்த பாடு இல்லை. ஓ, ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். ஆனால் இனி நாங்கள் உஷாராக இருக்கிறோம். பைபிளை கீழே வைத்து விட்டு இனி உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறோம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி, இயேசுவே, இனி உங்க வார்த்தையின்படி, இனி உங்க வார்த்தையின்படி, இனி உங்க வார்த்தையின்படி ஆவியானவர் இறங்குகிறார் பாருங்க. இனி உங்க வார்த்தையின்படி. சகோதரர்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க, இனி உனக்கு ஏமாற்றம் இல்லை, இனி உனக்கு நஷ்டம் இல்லை, இனி உனக்கு தோல்வி இல்லை, இனி உனக்கு விரக்தி இல்லை? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உனக்காகத்தான் சொல்றாரு. நல்லா கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு, அந்நிய பாஷையில நிறைஞ்சு. ஆமே. ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், இழப்பு, இதெல்லாம்
தேவனை சார்ந்தது அல்ல, இது நம்மை சார்ந்ததுதான். மாமிசத்தின் ஆளுகை. பிரதர், நான் ஜெயிச்சிருவேன், நான் சம்பாதிச்சிருவேன், நான் சுதந்திரிச்சிருவேன், நான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அந்த மாமிசத்தின் ஆளுகை தான் இதுவரைக்கும் உங்களை எம்டியா உட்கார வச்சிருக்கு. எம்பியா இல்ல, எம்டியா. 2 பையர் ஹவுஸ்ல வேலை செய்றீங்க, அதிகாலையில் 5 மணிக்கு ஓடுறீங்க. ஒரு பையர் ஹவுஸ் ஓனர் கூட இவ்வளவு வேலை செய்ய மாட்டாரு. ஆனா என்னத்தை வச்சிருக்கிறீங்க? என்னத்தங்க வச்சிருக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு, என்னத்தை வச்சிருக்கிறீங்க? இன்னும் லோனு காரணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆவியானவர் ஒன்ன பார்த்து தான் சொல்றாரு, உன் பிரயாசமெல்லாம் வீணா போகுது. என் வார்த்தை வந்துருச்சுன்னா நான் பார்த்துக்கிருவேனே, என் வார்த்தை உன் மேல இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேனே, உன்னை ஏமாற விட மாட்டானே, உன்னை ஏமாற்றுகிறவைகள் மேல என் வார்த்தையின் ஆளுகை இருக்குமே. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, சகோதரா சகோதரியே, உன்னை பார்த்து தான் சொல்றாரு, இனியும் ஏமாறாதே, இனியும் ஏமாறாதே, என் வார்த்தையின் ஆளுகைக்கு இடம் கொடு. நம்புறியா? நம்புறியா? உன்னை பார்த்து தான் பேசுறார் கர்த்தர். நம்புறியா? இன்னும் ஏமாற போறியா? அல்லது இன்னும் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க போறியா? பக்கத்துல உள்ள பார்த்து கேளுங்களேன், இனி ஏமாற போறியா? அல்லது பலனை பெற போறியா? இனிய ஏமாற போறியா? வலைய அலச போறியா? உன்னை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறாரு, இன்னும் ஏமாற்றத்தோடு வலைய அலச போறியா? அல்லது 2 படகு நிறையா அமிழத்தக்கதான மீனை இழுக்க போறியா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் கேட்கிறாரு, உன்கிட்ட தான் பேசுறாரு, உன்கிட்ட தான் பேசுறாரு. சொரணை இல்லைன்னு நினைக்கிறேன், உணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற மகள் உணர்வு இருக்கிறதா? இந்த உலகத்துல நிறைய உழைப்பு, கொஞ்சம் பலன். தேவனிடத்துல உழைப்புக்கு சமமான பலன் நம்முடைய தேவன் தருவார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் சரியான பலன் கொடுத்தார். அதே மாதிரி உங்களுக்கு பலன் கொடுப்பார். வார்த்தையின் ஆளுகை. அதனாலதான் இன்னைக்கு வேதம் மாமிசத்தின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காத, தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு இடம் கொடு. ஆளுகையின் மேல ஆளுகை, சூழ்நிலைகள் மேல ஆளுகை. கடைசி ஆண்டவர் சொல்கிறார், ஏமாற்றத்தின் மேல ஆளுகை. முழங்கால் படியிடுவோமா? நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? உங்க மனசுல பதிந்ததா? முழங்கால் படியிட்டு, நான் கத்தி கத்தி பேசி இருக்கிறேன், உங்களுக்குள்ள இது பலன் கொடுத்தா சந்தோஷம். இந்த வசனங்கள் மூலமா உங்ககிட்ட பேசினாரா கர்த்தர்? உங்க கைகளை உயர்த்தி உங்களை அர்ப்பணம் செய்வீங்களா சிஸ்டர்? இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா? இனி வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணம் செய்வீங்களா? வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி. எத்தனை வாலிபர்கள் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணம் செய்வீங்க? இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க, இந்த வார்த்தையை தள்ளாம இருப்பீங்க. மாமிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையை தள்ளுகிற கூட்டத்தின் மத்தியில மாமிசத்தை தள்ளிட்டு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கூட்டமா எழும்புவேன்னு சொல்றேங்க. எத்தனை பேரு? ஆவியார் அசைவாடுகிறார் பாருங்களேன். இப்பொழுதே உன் படகு நிறைய ஆரம்பிக்கிறது மகனே, இப்பொழுதே உன் படகு நிறைய ஆரம்பிக்கிறது மகளே. நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப வருகிறது மகனே, மகளே. ஐஸ்வர்யம் வருகிறது, பஞ்சத்தின் ஆளுகை மாறுகிறது, கடைசியில் இருக்கிறது. நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, நல்ல ஜெபி. விடாமல் ஜெபி, விடாமல் ஜெபி. வாலிப பிள்ளைகள் நல்லா ஜெபிங்க. நன்றி இயேசுப்பா. வார்த்தையின் ஆளுகை எல்லாரும் மேலே வரட்டும். அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ரத்த கொட்டைக்குள்ள மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுது கூட இருங்கப்பா.
பிரகாசிக்க செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க நன்மை, உங்க கருவ, உங்க தயவு பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் இன்றும் என்றும் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நினைக்க இருப்பதாக. ஆமென்.